ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்டோரி உங்களுக்காக பார்த்துருவோமா? ஒரு அழகான வீடு. அந்த வீட்டு பக்கத்தில் ஒரு பெரிய மரம். அந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா 2 காகம் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துச்சுங்க. அதோட கூட்டில் பார்த்தீங்கன்னா 2 முட்டை இருந்தது. இப்படியே கொஞ்ச நாள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்க அந்த கூட்டில் இருக்க முட்டையிலேருந்து 2 குட்டி வெளியே வந்தது. இதை பார்த்து அந்த 2 காகத்துக்கு ரொம்ப சந்தோஷம். இப்படியே 4 காகமும் சந்தோஷமாக இருந்துச்சுங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா சரியான மழை பெஞ்ச ஆரம்பிச்சிச்சு. அந்த மழை டைமில் இந்த காகமும் குட்டியும் வந்து அந்த கூட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி நிலமை வந்தது. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு காகம் குட்டி காகம் மட்டும் கூட்டை விட்டு பறந்து போச்சு. இன்னொரு காகம் அங்கே தான் இருந்துச்சு. என்னாச்சுன்னு தெரியல. பெரிய காகத்துக்கு ஒரே ஷாக்கு. ஏன் இந்த ஒரு காகம் மட்டும் அங்கேயே இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சுது அந்த குட்டி காகத்துக்கு கால் ஊனமாக இருக்குது, அதனால் பறக்க முடியாதுன்னு. வேறு வழி இல்லாமல் அந்த 2 பெரிய காகமும் வந்து விரித்து அதுக்கு மேலே மழை தண்ணி படாமல் மூடி வச்சுக்கிச்சிங்க. அம்மா காகம் தான் வந்து அந்த குட்டிக்கு வந்து சாப்பிட எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும், ஏன்னா அதனால் பறக்க முடியாதுன்றதுனால. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா 3 காகமும் வந்து உணவு தேடி போயிடுச்சு. அந்த நேரத்தில் இந்த குட்டி காகம் ஒரு பெரிய வேலையை பார்த்துச்சு. என்ன பண்ணுச்சுன்னா, நம்ம வந்து இப்படியே இருக்கக்கூடாது, ஏன் நம்ம இப்படியே இருக்கட்டும், நம்மளும் வந்து பறந்து போய் நம்ம சாப்பாடு நம்மளே தேடிக்கணும்னு சொல்லிட்டு பறக்க ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக பறக்க ஆரம்பிச்சிது. ஆனால் அதனால் பறக்க முடியல. 1 இல்லை 2 இல்லை, நிறைய டைம் பறக்க ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் அது கீழே விழுந்துகிட்டே இருந்துச்சு. பட் ஒரே ஒரு விஷயம், அதோட நம்பிக்கை மட்டும் அது கைவிடலை. கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியோ ட்ரை பண்ணி எப்படியோ பறந்துருச்சு. அந்த வீட்டில் இருக்க ஒரு பொண்ணு தான் வந்து இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கு. அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, உங்கள்கிட்ட ஸ்டோரி சொல்லிகிட்ருக்க நான் தான். இது ஒரு ஸ்டோரி மட்டும் கிடையாது, நான் என்னோடய லைஃப்பில் ரியலாக பார்த்த ஒரு விஷயம் நான் ஸ்டோரியாக உங்களுக்கு சொல்கிறேன், அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காகத்துக்கு உடலில் மட்டும்தான் ஊனமே தவிர மனசில் கிடையாது. ஆனால் நமக்கு மனசில் மட்டும்தான் ஊனம், உடலில் கிடையாது. ஸோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்மளும் எதனா பண்ணணும்னு நினச்சா கண்டிப்பாக நம்மளால் பண்ண முடியும். ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக நம்மளால் நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிக்க முடியும். குட்டிக்காகவும் தனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து சாப்பிட முடியலனா கூட தன்னுடைய தாய்க்காகம் வந்து அதுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துச்சு. அது சின்னதாக இருந்தாலும் சரி, பெருசாக இருந்தாலும் சரி, அதோடய தாய்க்காகம் வந்து என்றைக்குமே அதோடய பாசம் குறையாமல் அது கடைசி வரைக்கும் அதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டே தான் இருந்துச்சு. இதுதான் வந்து நம்ம பெற்றவங்களோட பாசன்றது. யார் வேணாலும் எந்த சுச்சுவேஷன் வேணாலும் நம்மளை விட்டு போகலாம், ஆனால் நம்மளை பெற்ற அப்பா அம்மா வந்து என்றைக்குமே நம்மளை விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க, நம்மளை விட்டுடவும் மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க மேலே பாசமாக இருங்க, அவங்க நல்லா பார்த்துக்கோங்க, அவங்கள முடிஞ்ச அளவுக்கு சந்தோஷமாக வச்சுக்கோங்க. லவ் யூமா. கண்டிப்பாக இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் என்ன யோசிக்கிறீங்க? உங்களுடைய ஒரு ஸ்வீட் கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க. மறக்காமல்